வணக்கம். இந்த தசகாரிய வாசியோக பயிற்சின்றது இறைவன் சிவபெருமானே நேரடியாக இதை சப்தரிஷிகளுக்கும் பார்வதி தாய்க்கும் சொல்லி கொடுத்தார். இது என்னன்னா கடவுளாகிறது. அவர் என்ன செய்தார் அப்படின்னா காட்ஸ் ட்ரைனிங் அகாடமி நடத்தினார். இப்போ எப்படி ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அது மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அவர் காட்ஸ் ட்ரைனிங் அகாடமி நடத்தினார். அதை படித்தவங்க எல்லாரும் கடவுளானாங்க. கடவுள் என்பது அறிவும் திறமையும் தேவைப்படுற ஒரு வேலை. நம்ம உடம்பு, மற்ற மரம் செடி கொடிகள், நாய் பூனை, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோ ஒரு பொம்மை. அப்போ இந்த பொம்மையை உருவாக்கணும்னா அறிவும் திறமையும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்க முடியுமா? உருவாக்கி இயக்க முடியுமா? அதை பற்றிலாம் படிக்கிறது தான் நம்ம வாசியோகம்னு சொல்கிறோம். வாசி அறியாதார் வாசித்து என்ன பயன் அப்படின்லாம் சித்தர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி தான் 21 நாள் பயிற்சியாக நம்ம ஆன்லைன்லையும் ஒரு நாள் நேரடியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 21 நாள் இந்த பயிற்சியை செய்து வரும்போது காலையிலையும் சாயங்காலமும் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி அப்பர் சாமி ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி வள்ளலார் அல்லது அப்பர் சாமியோட ஃபோட்டோ, இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கணும். நீங்களே இது ஒரு கடையில் வாங்கிக்கணும். அது மாதிரி இதுமாரி ஒரு பிளைன் கிளாஸ். இப்போ வள்ளலார் 7 வயதில் முருகனுடைய உருவத்தை பார்த்தாரு, முருகனுடைய தரிசனம் கிடைச்சி அப்படின்றோம். அவங்க கண்ணாடி பயிற்சி அப்படின்னு பேர் இதுக்கு. இது எல்லாமே சயின்ஸு, பக்கா சயின்ஸு, டெக்னாலஜி. அப்போ இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12 வருடமாக இந்த பயிற்சியை செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம இறைவனோட பேச முடியும். ஆனால் எனக்கு பூர்வஜன்ம தொடர்புலாம் இருந்ததுனால எனக்கு அந்த ஞாபகப்படுத்தினாங்க. அது மூலமாக இப்போ எல்லாருக்கும் கொடுக்குற அந்த வல்லமையும் வந்துருக்குது. அதனால் இதுமாரி ஒரு பிளைன் கிளாஸ், இதுமாதிரி அப்பர் சாமி ஃபோட்டோ அல்லது வள்ளலார் ஃபோட்டோ அல்லது அகத்தியர் போன்ற சித்தர்கள் ஃபோட்டோ, நீங்கள் யார் கூட பேச விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வாங்கிக்கிங்க. இது மாதிரி ஒரு பிளைன் கிளாஸ் வாங்கிக்கணும். ஒரு விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், இல்லை வள்ளலார் சொல்கிற அந்த தகர விளக்கு இருக்கு இல்லைங்களா, வடலூரில் கிடைக்கும், அது மாதிரி கண்ணாடி கூண்டு விளக்கு, அதுமாரி ஒரு விளக்கு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பணும். அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சாமிகிட்டே கேட்டு, சித்தர்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கான அந்த மந்திரத்தை 21 நாட்கள், இப்போ நான் சொன்ன ஃபோட்டோ, இந்த கண்ணாடி, உங்கள் ஜாதகம், அந்த மந்திரம், இதை காலை இரவு அந்த மந்திரம் கொடுப்போம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த மந்திரம் மாறும். அந்த மந்திரத்தை வச்சு ஜபிச்சு 21 நாள் அதை ஜபம் பண்ணி கொண்டு வரும்போது நீங்கள் இப்போ பூஜை பண்ணீங்க இல்லைங்களா, இதுமாதிரி பிளைன் கிளாஸ் அல்லது இதுமாதிரி ஃபோட்டோ அல்லது விளக்கில் சாமி சித்தர்கள் அகத்தியரோ அல்லது நீங்கள் யார் கூட பேச விரும்புகிறீங்களோ அவங்க கூட பேசலாம். இதுவரை எந்த குருமார்களும் இதை வழங்கவே இல்லை. எல்லாம் அவங்க கடவுளோட பேசணும்னா என்னது இங்கே தெரியாது, பொதுமக்களுக்கு பேச வைக்க மாட்டாங்க. இப்போ உலக ஆன்மீக வரலாற்றில் முதன்முறையாக ஜாதி மதம் எல்லாம் கடந்து, ஏன்னா டாக்டர் ஆகணும்னா கிறிஸ்டினாக இருந்தாலும் படித்து தான் டாக்டர் ஆக முடியும், முஸ்லீமாக இருந்தாலும் படித்து தான் டாக்டர் ஆக முடியும், இந்துவாக இருந்தாலும் படித்து தான் டாக்டர் ஆக முடியும். அப்போ கடவுள் ஆகிறதுக்கு படித்து தான் போகணும். அப்போ அந்த படிப்பை பரப்புவதற்காக சாக கல்வி என்று வள்ளலார் சொல்கிறாங்க, வாசியோகன்னு எதுவும் சொல்கிறாங்க. படிப்பு ப்ளஸ் பயிற்சி. அகத்தியர் எல்லாருமே இந்த வாசியோகத்தை வலியுறுத்துறாங்க. இது மூலமாக இறைவனோடு நீங்களே எந்த சாமி, எந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தை கூட நீங்களே நேரடியாக பேசலாம். நீங்கள் எடுத்து வர ஃபோட்டோ பேசலாம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இது ஒவ்வொரு பெருநகரங்கள்லையும் இதை நம்ம செய்ய போகிறோம். அடுத்ததாக நகராட்சி அது மாதிரி வரும். எல்லாருமே இறைவன் இருப்பதை உறுதி செய்து கொண்டு இறைவனை அடையிறதுக்கு பாடுபடணும். இதுதான் வள்ளலார் சொல்ல வந்தார். எல்லா சித்தர்களும் இதுதான் சொல்கிறாங்க. இயேசுநாதர், நபிகள் நாயகி எல்லாமே இதுதான் சொல்ல வந்தாங்க, இதுதான் சொன்னாங்க. அப்போ இதை ஆதாரபூர்வமாக நம்ம மக்களுக்கு ஜாதி மத இன பேதம் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் இதில் கலந்து கொண்டு பயனடையணும். நன்றி, வணக்கம்.